வணக்கம். சோழவரம் அருகே 3 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் டாஸ்மாக் கடை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. தனியார் பள்ளிகள், வங்கிகள், கடைவீதி என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் அனைத்து தரப்பினரும் பாதிப்படைந்து வருகின்றனர். காரனோடை ஊராட்சியில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் 3 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் டாஸ்மாக் கடையை அகற்றாதது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இன்றைய கூட்டத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் கூறினர். ஏற்கனவே 3 முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவ மாணவிகள், வங்கிக்கு செல்லும் பெண்கள் என பலரும் டாஸ்மாக் கடையால் பாதிப்படைந்து வருவதாக கூறி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். பெண்கள், மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் வகையில் டாஸ்மாக் கடையினை வேறு இடத்தில் அப்புறப்படுத்திட வேண்டும் என பெண்கள் கேட்டுக்கொண்டனர். பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் அப்போது தெரிவித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்திற்கு 100 நாள் பணியாளர்களை மிரட்டி வரவழைப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் தன்னிச்சையாக கலந்து கொள்ளவில்லை எனவும் முறையான அடிப்படை வசதிகள் ஊராட்சியில் செய்து தரப்படவில்லை எனவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால இந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் மக்கள் கோரிக்கையை செயல்படுத்தாத அரசை கண்டிக்கின்றோம். புறக்கணிக்கிறோம். கிராம சபை தீர்மானத்தை தமிழக அரசை கண்டிக்கின்றோம். மக்கள் கோரிக்கையை செயல்படுத்தாத அரசை கண்டிக்கின்றோம். டாஸ்மாக் கடையை எடுக்க போட்ட தீர்மானத்தை செயல்படுத்தாத அரசை கண்டிக்கின்றோம். அரசு அதிகாரிகளை செயல்படுத்த விடாத அரசை கண்டிக்கின்றோம். டாஸ்மாக் கடையால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் கடையை எடுக்காத அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசை டாஸ்மாக் கடையை எடுக்க போட்ட தீர்மானத்தை செயல்படுத்தாத அரசை கண்டிக்கின்றோம். மக்கள் நலன் கொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கின்றோம். டாஸ்மாக் கடையை பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் கடையை எடுக்காத அரசை கண்டிக்கின்றோம். புறக்கணிக்கிறோம். கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன் பண்ண விட்டாங்க. அதான் கேக்குறேன். என் ஊர்ல 6 வக்கீல் பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க எதுவும் பண்ணல. வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க எதுவும் பண்ணல. நான் ஒரு ஆள் தான் போராடினேன். இது வரைக்கும் நீங்க வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்தீங்க. அந்த குப்பை வாரத்துக்கு டாக்டர் மழை வந்துனே இருக்குது. மழை வந்து ஒரு வாரம் கால் வாங்கி
எங்களை சொல்றேன் அது இந்த சபையை புறக்கணிக்கிறோம். பேசக்கூடாது தப்பு தப்பாலாம் மக்கள் ஒயின் ஷாப் இல்ல ஒயின் ஷாப் இருக்கிறது தப்புன்றீங்களா? தப்பு போராடுறீங்களா? போராடுங்க. நீங்க தீர்மானம் வாங்க போலாம். இப்ப வாங்க போலாம். இந்த ஊர்ல ஒரு கிரவுண்ட் இருக்குதா, பார்க் இருக்குதா, வேற எதனா இருக்குதா? பசங்களுக்கு என்ன இருக்கு? மத்த விஷயத்தெல்லாம் பேசுறீங்க. ஒரு பார்க் இருக்குதா, ஒரு கிரவுண்ட் இருக்குதா? இங்க எத்தனை பசங்க விளையாடுறாங்க? எவ்வளவு குழந்தை குட்டிகள் இருக்குது? பாதுகாப்பு இல்லன்றா அப்புறம் நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்றது? ஐயா, பாதுகாப்பு முக்கியம் தான். நடக்குது உற்பத்தி பண்றாங்க. போச்சா இல்லையா? பசங்க எல்லாம் வந்து எல்லாம் கெட்டு போறாங்க. எங்களோட கோரிக்கை நீங்க ஏற்கணும். ஊர்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் மாட்டுங்க. உங்க கோரிக்கை வேற, எங்க கோரிக்கை வேற. மக்கள் எங்க பசங்களை தலைவருக்கு அப்புறம் செக்ரட்டரி தான் இன்னைக்கு ஊராட்சி பொறுப்பு. அப்புறம் கேள்வி கேளுங்க கேளுங்க. ஐயா கேக்குது நியாயமான வார்த்தை. ஒயின் ஷாப் 3 நியாயமான வார்த்தை. ஸ்கூல் இருக்கிறது நியாயமான வார்த்தை தான். அவர் பேசி முடிச்சோம் பேசி எனக்கு வாய்ப்பு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. தீர்மானம் போட்டாங்க. கிராம சபை இங்க வந்து தெரியும். தீர்மானம் 3 நாட்டி போட்டு ஒண்ணு மட்டும் நாங்க வந்துருக்கோம். ஹலோ பேசுறது எப்படின்னா பிரச்சனையே நம்ம பேச முடியுமான்னு கேட்டா முடியாதுன்ட்டாங்க. உங்களுக்கே தெரியுங்க. அது கனெக்ஷன் கொடுக்காம நீங்க பேச முடியாது. அவங்களுக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு தெரியுங்க. பிரச்சனை நான் எப்படி சொல்றது? கோரிக்கை சொல்லுங்க. நீங்க மக்களை பேசுற மாதிரி பேசுறீங்க. கோரிக்கை சொல்லுங்க. கோரிக்கைக்கு மக்கள் ஆதரவு வேணும்ல. ஆதரவை வெளியில திரட்டுங்க. கையெழுத்து வாங்க. கிராம நம்ம படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அந்த பேங்குக்கு போறாங்க, அந்த ரோட்ல போறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா தீர்மானம் போட்டு வச்சிருக்கீங்க. தீர்மானம் போட்டது இது வரைக்கும் கவர்மெண்ட் செயல்படுத்தல. ஒரு ஆளுகிட்ட கூட நீங்க கையெழுத்து வாங்கல. யாருக்கிட்ட? நீங்க யாருக்கிட்டும் கையெழுத்து வாங்கல. கையெழுத்து வாங்காம அப்புறம் தீர்மானம் போட்டாங்களா? இங்க வாங்க கையெழுத்து. எப்போ? தீர்மானம் தீர்மானம் இப்ப சொன்னா தீர்மானம் இது வரைக்கும் 3 ட்ரிப் தீர்மானம் போட்டுருக்குதுங்க. பப்ளிக் கிட்ட கையெழுத்து வாங்குறீங்களா? இங்க ஒரு ரோட்ல யாருக்கிட்ட வாங்குறீங்களா? தீர்மானம் போட்டு பப்ளிக் கிட்ட எல்லாரும் கையெழுத்து வாங்கி தான் தீர்மானம் போடுவாங்க. சொன்னா உங்க கிட்ட இல்லைங்க. அதே போல எங்க கிராம சபை எதுக்காக கூப்பிடுறோம்னா, அந்த இப்ப சிஎம் நம்ம முதலமைச்சர் பேசுறது தப்பு இல்ல. நம்ம கிராமத்துக்கு தேவையானதை தான் பேசுறாங்க. சரி, ஒரு எங்க உள்ள பிரச்சனை நான் பேசுறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்டேன். ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணுன்னு சொன்னனால விட்டுட்டேன், டிராப் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. 3 ட்ரிப் தீர்மானம் போட்டு ஒரு செயல்படுத்தாத இன்னைக்கு அரசாங்கமா இருக்குது. அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு தீர்மானம் போடுறதுக்கு நம்ம இன்னைக்கு கூடி இருக்கிறோம். போதா போலியா நாங்க தீர்மானம் போட்டு கொடுக்குறோம். நீங்க சொல்ற போல இன்னைக்கு நீங்க சிஎம் காணொலியில பேசினா நமக்கு கனெக்ஷன் இருக்குதா இல்லையா அது சொல்லுங்க. கனெக்ஷன் இருந்து கனெக்ஷன் இருந்து இல்லவே இல்லங்க. கனெக்ஷன் இருந்து நம்மள பேச வேணாம் யாரும் சொன்னாங்கன்னா தப்பு. நம்ம பிரச்சனை நான் சொல்ல வரேன். அங்க பேச முடியாது. நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எனக்கு ஸ்கூலு நம்ம பேங்க்ல இருக்கிற இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு தீர்மானம் போட்டு இன்னைக்கு செயல்படுத்தாத மறுபடியும் ஒரு கிராம சபை கூட்டம் வேணுமான்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் அன்னைக்கு 2 நாள் முன்னால பிரஸ் ரிப்போர்ட் கூட்டம் வந்து அங்க போய் பாக்குறேன். என் பில்டிங் பக்கத்துல இருக்குது, எதிரில இருக்குது. ஒரு குடிகாரங்க குடிச்சிட்டு வந்து நம்ம பில்டிங் மேல படுத்துட்டு நேற்று நைட்டு ஒருத்த வாமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் காலையில கழுவுறதுக்கு வேலையா இருக்குது. இதுக்காக நம்ம ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் இல்லாம போயிடும். இந்த ஒயின் ஷாப்பால நம்ம வீட்டு பசங்க, அதாவது இன்னொரு 4 ஊர் தள்ளி போய் குடிச்சா கூட போக மாட்டான். எதிரிலே இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்?
அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம ஊருக்கு ஒயின் ஷாப் வேணுமா வேண்டாம்ன்றதை இன்னைக்கு தீர்மானத்துல கைது போடுங்க. வேண்டாம்னா கைது போடாதீங்க. ஒயின் ஷாப் வேணும்னா கைது போடுங்க, வேண்டாம்னா கைது போடாதீங்க. என்ன பொறுத்தவரை ஆல்ரெடி 3 ஸ்டெப் தீர்மானம் போட்டு நீங்க செயல்படுத்தாம பேச வந்ததே மாத்தி அது அப்படியே அந்த இதுவே முடிஞ்சு போச்சு. இங்க அந்த நிப்பாட்டியாச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுதான் சொல்றேன். நான் முடிஞ்சுச்சேனா கிராம சபை கூட்டத்துக்கு என்ன கேட்கணும் அதை கேட்கணும். அதை விட்டு தசை திருப்பி மாதிரி பேசலாம். நீங்களா நீ எழுந்து பதில் சொல்லணும்பா எல்லாத்துக்கும். நீ தானே நீங்க நீங்க சொல்லுங்க மேடம். அதாவது இவர் வந்து செயல்படுத்துறவர் மட்டும்தான், இவர் கிடையாது. இவர் இங்க இருக்கிற விஷயத்தை முறைகளை அவருக்கு தெரியப்படுத்தணும். அவங்க தான் எங்க நிர்ணயிக்கணும். அவங்க தான் செயல்படுத்தணும். அவங்க தான் பேசணும். கோரிக்கையும் அதை எழுதி கொடுங்க.